சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் எம்பெருமானே போற்றி போற்றி. இவ்வுலகையாளும் ஈசனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்து விடலாம் என்று வந்திருக்கும் உன் அப்பன் ஈசனை நீ அவமதித்து விடாமல் இதை முழுமையாக கேட்டு அனைத்தையும் தெரிந்து கொள் என் குழந்தையே. இந்த சிவபெருமானின் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, என் உயிர் பிள்ளையே, நான் உன்மேல் எவ்வளவு பாசங்களை வைத்திருக்கிறேனோ அதே அளவிற்கு நீயும் என்மேல் பாசத்தை வைத்திருக்கிறாய். அதேபோல்தான் எல்லாரிடமும் நீ பாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயே என் தங்கமே. அன்பை கொடுக்கிறாய். அன்பு கொடுப்பதில் எந்த விதமான தப்பும் கிடையாது என் தங்கமே. ஆனால் அளவு கடந்த அன்பு, கண்மூடித்தனமான நம்பிக்கையும் என்றும் உனக்கு தீமையையே தான் விளைவாக கொடுக்கும் என்பதை தெரிந்துகொள் என் தங்கமே. யாராவது ஒருவர் மீது அன்பு செலுத்தினாலும் அன்பை காட்டினாலும் நீ அவர்களின் அன்பிற்கு அடிமையாகி விடுகிறாயே. அவர்களிடம் மிகுந்த நெருக்கத்தை உருவாக்கி கொள்கிறாயே. அவர்தான் எனக்கு இனி, அவரை தாண்டி வேறொருவர் தேவையில்லை என்ற அளவிற்கு நீ நினைத்து உன்னது மனதை அவருடனே சுருக்கிக் கொள்கிறாயே என் தங்கமே. அவர் சிறிதளவு காட்டினாலும் கூட அதைவிட நீ 100 மடங்கு அன்பை அவருக்காக திரும்ப அளித்து கொண்டிருக்கிறாயே என் குழந்தையே. இது மிகவும் நல்லதுதான். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று கூறுவார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்றபோல் அன்பு நல்ல விஷயம்தான். ஆனால் அதையும் அந்த அன்பிற்கு அடிமையாகி விடுவதும் தவறு என் தங்கமே. எதையும் சிறிதளவுதான் வைத்து கொள்ள வேண்டும். பின்பு அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களுடைய நினைவுகள் வருத்தந்தான் கொடுக்கும் என் தங்கமே. அந்த நினைவுகள் உன்னை வருத்தி கொண்டே இருக்கும் என் செல்லமே. எதுவும் ஒரு சமயத்தில் உங்களுக்கு சண்டை வந்துவிட்டாலோ இல்லை சிறிது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அந்த பிரிவினை நீ அந்த சண்டையின் பிரிவின் மிகவும் மனவருத்தப்படுவாய். பிரிவு ஏற்பட்டால் அவர்களுக்காக உன்னை நீயே வருத்தி கொள்வாய். சரியாக உணவு இல்லை, உறக்கமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் கண்ணீரும் முகம் சோகமாகவும் தான் இருக்கும். எதற்கு இதுவெல்லாம்? உன்னை நீயே வருத்தி கொள்ளும் ஒரு அன்பு உனக்கு தேவையா? இந்த அளவிற்கு எந்த ஒரு மனிதனின் மீதும் நீ அன்பு செலுத்த தேவையில்லை. அளவோடு இருந்து கொள். ஆரோக்கியமான வாழ்வை வாழு என் தங்கமே. அதுதான் நான் உனக்கு சொல்லும் வாக்கு. இது யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் செல்லமே. இந்த அன்பை வைத்து நீ இப்படி ஆகிவிட்டாய் என்பது எனக்கு தெரியாமல் போய்விடுமா? இல்லை, நான் உன்னை உணராமல் விட்டு விடுவேனா? உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுது உணர்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னுடைய வருத்தத்தில் பங்கெடுத்து கொள்வேன் உன் அப்பன் நான். அதிலிருந்து நீ மீண்டு வெளிவர வேண்டும் என்பது என்னுடைய மிகுந்த அக்கறையில் நான் அதை தேற்றி கொண்டு வருவேன். ஒருவர் மீது அன்பு செலுத்தி அதனால் உன்னுடைய வாழ்க்கையை துளைத்து விட்ட வேண்டாம் என் செல்லமே. அந்த அளவிற்கு யார் மீதும் நீ அன்பு செலுத்த வேண்டாம் அன்பே. அன்பு யார் மீது நீ அன்பு செலுத்த வேண்டாம். அன்பு நிச்சயம் உன்னை ஒரு நாள் கண் கலங்கதான் செய்யும் என்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் என்பது நான் அறிவேன். உனக்கெனவே உன் அப்பன் நான் இருக்கின்றேன். என்னிடம் ஆறுதல் தேடு. என்னை மனதார நினைத்துக்கொள். நான் உன் கண்முன் தோன்றாவிட்டாலும் உன் மனதில் நான் இருக்கின்றேன். உனக்கு ஆறுதலை அளிப்பேன். உன்னை நான் எப்பொழுதும் நீயே நினைத்து கொண்டு இருப்பேன். ஆனால் நீயோ மற்ற நபர்களிடத்தில்தான் மிகுந்த அதீத அன்பை வைத்து அதனால் உன்னுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறாய். உணர்ந்திருக்கிறாயாம்? உன் அப்பன் உனக்காக ஒவ்வொரு நாளும் வருகிறேனே.
ஆனால் நீ அதைவிட மிகுந்த அன்பை வேறொரு இடத்திலிருந்து தேடுகிறாயே. இனிமேலாவது இதை கவனமாக உணர்ந்து அதன்படி நடந்து கொள் என் தங்கமே. அன்பு செலுத்து, ஆனால் அதீத அன்பு செலுத்தாதே. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி விடாதே. வாழ்க்கை தொலைக்காமல் இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலமாக மாறட்டும் என் தங்கமே. வாழ்க்கையை கற்றுக்கொள். வாழ்க்கை கல்லாத அளவு இருக்கின்ற அந்த வாழ்க்கையை நீ முழுமையாக கற்றுத் தெரிந்து கொள். அனைத்தும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனது வாழ்க்கையில் எத்தனை ஏற்ற தாழ்வுகள் இருந்தன, அதிலிருந்து எல்லாம் மீண்டு வந்துவிட்டு இப்பொழுது ஒரு சின்ன பிரிவின் சண்டையும் உன்னுடைய அந்த அன்பு இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது என எத்தனை உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டே இருக்கிறாய். இதுவெல்லாம் தேவையா என் தங்கமே? நான் இருக்கிறேன் என்ற மன இது உனக்கு எப்பொழுதுதான் இருக்கும்? உன்னுடைய ஏதோ ஒரு குறுகிய அன்பை தேடிக்கொண்டே இருக்கிறாயே. எதற்கு என் தங்கமே? நான் உன்னை தான் நினைத்து உனக்காகத்தான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். நீ ஒவ்வொரு இடமாக போகும் பொழுதும் உனக்கு நான் ஆறுதலாக இருக்க எவ்வளவு முயற்சி செய்கிறேன் என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய்? என்னையும் நீ அன்பை காட்டி இப்பொழுது என்னை நீ துளைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உனது கஷ்டம் எனக்கு புரிந்ததால் மட்டும்தான் உன்னுடன் இவ்வளவு தூரம் உனக்கான ஆறுதலை கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை மனதில் வைத்து அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு என் தங்கமே. நான் உன் துணையாக இருப்பேன். உனக்கு ஆறுதலாக என் மடி நீ சாய்ந்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு நான் அனைத்தையும் தருவேன் என் தங்கமே. எதையோ நினைத்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு என் குழந்தையே. அனைத்தையும் உன் அப்பன் நான் உனக்கு தருவேன். தரவேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? வாழ்க்கையில் எது எப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று காலம் சொல்கிறதோ அந்த விதியில் எழுதப்பட்டபடி அனைத்தும் சரியாக நடக்கும். அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் உன்னுடைய வேலையோ படிப்போ இது மட்டும்தான் அதற்கு செயல்படும். உனது மனதை ஒருநிலைப்படுத்தி உனது வாழ்க்கையை பார்க்க தொடங்கு என் தங்கமே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு அனைத்திலும் கவனம் செலுத்தி நீ நல்லபடியாக வளமான வாழ்க்கையை பெற்று மன நிம்மதியாக இருந்தால் அது போதும் இந்த அப்பனுக்கு. இந்த அப்பன் உன்னுடன் இருக்க, நீ என்னுடன் இருக்க மிகுந்த ஆசையாக இருக்கிறது. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. உன் அப்பனாக என்றும் உன் துணை இருப்பேன். வாழ்க வளமுடன்.